அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. உண்மையிலே ஏதாவது இவர்கள் சொல்லி இருக்கிற செய்தி இவர்கள் ஆட்சி காலம் முடிவதற்குள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற செய்தியாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் கொடுப்போம் நீங்க எல்லா குடும்பங்களுக்கும். கடைசி பட்ஜெட் போடுறீங்க, இப்போ நீங்க அதை பண்ணிருக்க வேண்டாமா? நாங்க லேப்டாப் பதிலாக டேப் கொடுப்போம் என்று சொல்லி. ஆமா, என்ன ஆச்சு? அது 9,26,000 கோடி கடன்கிறது ஒரு இமாலய கடன் இல்லையா சார்? கடனை முதல்ல சுமைன்னு சொல்லாதீங்க சார். கடன் தனிநபர் கடன் வாங்குவதற்கும் ஒரு அரசு கடன் வாங்குவதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரு அரசு கடன் வாங்குச்சுன்னா தொழில் பெருகும், வியாபாரம் பெருகும், வேலைவாய்ப்பு பெருகும், அதன் மூலம் சுழற்சி நடக்கும். அதை கடன் சுமை என்று சொல்லாதீர்கள் சொல்றாரு. சொன்னதே ஸ்டாலின் தான். அவர்கிட்ட அவர் சொல்லணும். தமிழ்நாட்டை கடன் மாநிலமாக்கி விட்டார்கள். ஒவ்வொரு தலைவர் இவ்வளவு கடன் இருக்கிறது, கடன் மாநிலம் என்று பேசியதே ஸ்டாலின் தான். எல்லா அரசாங்கமும் சேர்ந்து வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. ஸ்டாலின் மட்டும் இந்த 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முடிகிற போது தமிழ்நாட்டில் டாஸ்மாகிலே வந்த வருமானம் ஆண்டுக்கு 30,000 கோடி. 50,000 கோடியை தாண்டி இந்த ஆண்டு 66,000 கோடியை தொட்டிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டில்கள், ஒவ்வொரு போத்தல் விற்பனையாகிற போதும் 10லிருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிகமாக வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் இப்ப எடுத்திருக்காங்க. இதை போய் இது எங்களை பழிவாங்குவதற்கு செய்கிறது என்று உதயநிதி பேசுகிறார் என்றால் அவர் பேசுவது அதை விட ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஈடி கிட்ட போனாங்கன்னா கும்பிடு போட்டு சரணடைஞ்சு விழுகிறாங்க. மத்திய அரசு இங்க வந்தா வீரவசனம் பேசுறாங்க. ஒண்ணு வேண்டாங்க. பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவர் முதல்ல தொலைக்காட்சி டிபேட்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அனைவரும் எனக்கு தெரிஞ்சு இப்ப எந்த தொலைக்காட்சி அவர் கூப்பிடுறதுலையும் நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப அதிகமான இடங்களுக்கு போறது கிடையாது. ஆமா, அவர் ஒரு செய்தி யாரோ அவர் அதிமுக காரரா இல்ல, அவர் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. எல்லா கட்சிகளையும் அவர் விமர்சிக்கிற இடத்தை விமர்சித்தாக அவரை நான் பார்க்கிறேன். அவர் இந்த தொலைக்காட்சியில் நடைபெறுகிற ஊடக அந்த விவாதங்கள் குறித்தான தன்னுடைய ஒரு கருத்தை அவர் சொன்னார். அந்த கருத்து மக்களிடையே எவ்வளவு வைரல் ஆச்சுன்னு பாத்தீங்களா? அத்தனை லட்சம் மக்கள் அந்த கருத்தை பார்த்தாங்க, அந்த கருத்துக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. சரியா சொல்றாருன்னு அத்தனை லட்சம் மக்கள் சொல்றாங்கன்னா காரணம் என்ன? அந்த கருத்து மணி அவர்களின் கருத்து அல்ல, அது மக்களின் கருத்து. ஒரு ஊடகவியலாளனாக அவர் திரு மணி அவர்கள் மக்களின் கருத்தை பிரதிபலிச்சிருக்காரு. அதனால அவங்க பாராட்டுறாங்க, மக்கள் அதை பாராட்டுறாங்க, ஏத்துக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அப்ப இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. எதிர்க்கட்சி செயல்படவில்லை என்பதை இவர்கள் குற்றச்சாட்டுவதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. நீங்க தர்க்க ரீதியா பேசுறவர், அறிவுபூர்வமான விவாதங்களை முன்வைக்கிறவர், பிராக்டிக்கலா பேசுவீங்க. நீங்க கூட அண்மையில கூட நடந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கோவப்பட்டீங்க, டக்குன்னு எமோஷனல் ஆகிறாரு, பேராசிரியர் எமோஷனல் ஆயிட்டாரு இல்ல அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமான்னு இல்ல. ஒரு சீமானண்ணா சொன்ன உதாரணம் தான் ஞாபகம். ஒரு நாய் மேல கல் எறிஞ்சா அது எங்கேயோ தூரமா போய் நின்று சத்தம் போட்டுட்டு ஓடிடும், கிட்ட இருந்து அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி இல்லைங்களா? அது மாதிரி எல்லாம் இருக்கு இந்த காட்சிகள். முடிகிற நேரத்தில் உன்னை சொல்லிட்டு ஓடிடுறது. இது என்ன ஊடகாரம்? இது என்ன விவாதாரம்? மலக்குடியின் மீது மலர்களை தூவி அந்த துர்நாற்றத்தை தடுக்க முயற்சிக்கிறதை போல ஒரு வேலையை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. சரிதானுங்களா? அது நிற்காது, ரொம்ப நாளைக்கு நிற்காது. இந்த துர்நாற்றம் வீச தொடங்கிவிட்டது. இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் இதற்கு எதிராக ஒரு சாலிடான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். இதையெல்லாம் தாண்டி நாங்கள் கூட்டணியை வைத்து ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் கூட்டணியோடே வாருங்கள். கூட்டணியோடே இந்த முறை திமுக வீழ்த்தப்படும், முறியடிக்கப்படுவது எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மோடு பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில்லை. நீங்கள் பட்ஜெட் பார்த்துருப்பீங்க, தமிழக பட்ஜெட். குறிப்பாக தமிழக பட்ஜெட் குறித்து நீங்கள் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் கூட நிறைய இடங்களில் பகிரப்பட்டுச்சு நேற்றைய தினங்களில். அடிப்படையில் இந்த ஓராண்டுகளுக்குள்ள என்ன விஷயங்களை செய்ய முடியும், அல்லது இந்த ஒரு ஆண்டுல நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், மக்களை ஏமாற்றலாம் முடியாது, இவ்வளோ பண்ணுறோன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துருக்குறோம். தொழிற்பேட்டைகள் அமைப்போம், அன்பு சோலை அமைப்போம், அதன் பிறகு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க, சென்னைக்குள்ளேயே ஒரு நகரத்தை உருவாக்க போகிறோம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்கன்னும் போது இது போதுமானதாக உங்களுக்கு தெரியலையா? அல்லது வேண்டுமென்றே எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் நம்ம சொல்லியே ஆகணும்பா அப்படிங்கிறதுக்காக அதிமுக குறை சொல்லுகிறதா? ஆமாங்க. அதாவது இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது முதலாம் ஆண்டு பட்ஜெட். ஆட்சி அமைந்தன முதலாம் ஆண்டு ஸ்டாலின் இப்படி ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே நம்ம பாராட்டலாம் தான், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் 4ஆம் ஆண்டு முடிந்த பிறகு அவர்கள் கொடுக்குற பட்ஜெட் இந்த பட்ஜெட் 4 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சிருச்சு. உண்மையான பட்ஜெட் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால், அறம் சார்ந்த அரசியலின் அடிப்படையிலே ஒரு நிதிநிலை அறிக்கை வர வேண்டும் என்றால் 4ஆவது ஆண்டில் எப்படி வரணும்னா, கடந்த 2 ஆண்டுகள் எங்கள் ஆட்சி முடிந்த போது நாங்கள் இதை செய்தோம், இதனுடைய தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளில் இதை செய்தோம், பிறகு 4 ஆண்டுகளில் இதை செய்தோம், இன்னும் இருக்கிற ஒரு ஆண்டில் இதை செய்து முடிக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிடுகிறோம்
செய்கிறோம் என்று ஒரு பட்ஜெட் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை குறை சொல்வதற்கே ஒன்றுமில்லை. ஏன்னா கண்ணு முன்னாடி மக்கள் கண்ணு முன்னாடி இருக்கும். ஆனா நாங்க இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு உட்டோபியன் சோஷியலிசம் என்று சொல்லுவார்கள், உட்டோபிய கதைகள் என்று சொல்லுவார்கள். கற்பனையிலேயே மிதப்பது, கனவுகளிலேயே மிதப்பது. அப்படியான கனவுகளும் கற்பனைகளும் கதைகளாக சொல்லுகிற போது ரசிக்க தகுந்ததாக இருக்கும். ஆனால் அந்த ரசிக்கிறதே போதுமானதாக இருக்காது, அதெல்லாம் செயல் வடிவம் பெற வேண்டும். இப்ப 4 ஆண்டுகள் முடிந்து விட்ட பிறகு நாங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் வைக்கிற இந்த பட்ஜெட்ல உண்மையிலே ஏதாவது இவர்கள் சொல்லி இருக்கிற செய்தி இவர்கள் ஆட்சி காலம் முடிவதற்குள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற செய்தியாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இதுக்கு நான் நேற்று தினம் ஒரு விவாதங்கள்லையும் கூட நான் அதை எடுத்து வச்சு பேசினேன். அது சில பேர் அதில் மாறுபடுறாங்க. ஆனால் உண்மையான கருத்து என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே அறிவித்து 7 தேர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள். டிசம்பர் 21 வரைக்கும் 2025 டிசம்பர் 21 வரைக்கும் நடைபெறும் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுருச்சு. மாணவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. மொத்தமா இதுல எடுத்தீங்கன்னா மொத்தமா 2000 பணியிடங்கள் தான் வருது. ஒரு அதிகபட்சம் கொண்டு போனீங்கனால அதிகபட்சமாக ஒரு 7000 பேரை பணியமர்த்தலாம். அதை தாண்டி இந்த ஆண்டில் பணியமர்த்துகிற திட்டம் அரசுக்கு இல்லை என்பதுதானே அர்த்தம். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாச்சுன்னா 25 வரைக்கும் 25 டிசம்பர் முடிகிற வரைக்கும். எஸ் ஆமா, அதுலயும் கூட டிசம்பர் முடிகிற வரைக்கும் தேர்வு தான் முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் தகுதி தேர்வு, இன்டர்வியூவா, போக்குவரத்து அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பதவி சேர்றதுக்கு அவங்க அரசு வேலை வர மறுபடியும் ஒரு ஆண்டு ஆகும். தேர்வே நீங்க இவ்வளவுதான் வைக்க முடியுங்கிற நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது பட்ஜெட்ல 40,000 வேலை வாய்ப்புகளை, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், அரசு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் அதை தான் கேட்கிறோம். இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரோட் மேப்பை நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். மக்களுக்காக இருக்கிற கேலண்டர் இயர்லயே இப்போ ஒரு இடத்துல 1000 தான் பதவி இடங்களுக்கு கொடுத்தோமா, நாங்க அதை 5000 மாத்துவோம், அதை 10,000 மாத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. சிக்கலே என்னன்னா, இப்ப இதுல பதவி இடங்கள் கூட கொடுக்கல. அதனாலதான் நான் அதிகபட்ச 7,000 5,000 சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பதவி இடங்கள் கொடுத்திருந்தா என்ன எண்ணிக்கை நம்மளே சொல்லிடலாம். இது என்ன நீங்க பண்ணாலும் அதுக்கு மேல எடுக்க முடியாது. அவ்வளவுதான் எடுக்க முடியும். நீங்க கொடுத்திருக்கிற போஸ்ட், அந்த போஸ்டிங்க்கு நீங்க அவ்வளவுதான் எடுக்க முடியும். இந்த நிலைமை தான் இருக்கு. இப்ப எப்படி ஃபில் பண்ணுவீங்கன்னு கேட்டா, அது தப்பிச்சிட்டு போறதுக்காக ஏதோ நாங்கள் மறுபடியும் மாற்றுவோம், நாங்கள் அதை ஒன்றும் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. டிசம்பர் வரைக்கும் நடத்திருந்த தேர்வுல ஜனவரி மாதத்திலே மட்டும் நீங்கள் தேர்வு நடத்தி 5 ஆண்டுகளில் செய்யாத விஷயத்தை ஜனவரியிலே 33,000 பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுத்தா உண்டு. இது நடக்கிற சாத்தியம் இருக்கா? இல்ல. அப்புறம் இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டே போல. எம்எஸ்எம்இ பத்தி இவங்க பேசி இருக்கிறது பட்ஜெட்ல 9,500 நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. எம்எஸ்எம்இ இன்னும் அதை குறித்து இவங்களுக்கு என்ன கவலை இருக்கு? இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஏதாவது ஒரு வாக்குறுதிக்காக இவங்க இந்த பட்ஜெட்ல பேசியிருக்காங்களா? 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் கொடுப்போம் நீங்க எல்லா குடும்பங்களுக்கும். கடைசி பட்ஜெட் போடுறீங்க, இப்போ நீங்க அதை பண்ணிருக்க வேண்டாமா? மடிக்கணினி விவகாரத்துல ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்களா? கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்க போறோங்கிறாங்க. அது மிக முக்கியமான விஷயம் இல்லையா? ஐயோ, இது எவ்வளவு தடவை தான் பேசுவாங்க. சட்டமன்றத்திலேயே ஏற்கனவே அன்பில் மகேஷ் பேசியிருக்காரு. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியிருக்காரு. இவங்க பதவியேற்று 1ஆம் ஆண்டிலேயே பேசியிருக்காரு. நாங்க லேப்டாப் பதிலா டேப் கொடுப்போம் என்று சொல்லி. ஆமா, என்ன ஆச்சு? அது 3 வருஷமா இதையே தான் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 4 வருஷமா போராடுறோமே, எதுக்காக நீ அந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை நிறுத்தின? அதுல அது எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் நம்ம படிக்கிற பிள்ளைகள் கையில கொண்டு அதை சேர்க்க வேண்டும் என்பதுதானே அதனுடைய நோக்கம். அது எவ்வளவு பிள்ளைகளை இன்னைக்கு போட்டி உலகத்துக்கு தயார்படுத்துற உபகரணமா இருந்துச்சு. அதை 4 ஆண்டுகள் நிறுத்தி வச்சுட்டு ஒரே ஆண்டில் நான் எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன், இது நடக்குமா? நீ எங்க என்ன நிதி ஒதுக்குன்னு பட்ஜெட்ல போடுறீங்களே ஒழிய நிதி ஒதுக்கப்படுமாங்க? உங்களுக்கே நிதி இல்லைங்கிறீங்க. 9,26,000 கோடி கடன்கிறது ஒரு இமாலய கடன் இல்லையா? இல்ல, இந்த கடனை பற்றி பேசும்போதுலாம் திட்டக்குழு தலைவர் திரு ஜெயரஞ்சன் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, சார் கடனை முதல்ல சுமைன்னு சொல்லாதீங்க சார். கடன் தனிநபர் கடன் வாங்குவதற்கும் ஒரு அரசு கடன் வாங்குவதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரு அரசு கடன் வாங்குச்சுன்னா தொழில் பெருகும், வியாபாரம் பெருகும், வேலைவாய்ப்பு பெருகும், அதன் மூலம் சுழற்சி நடக்கும். அதை கடன் சுமை என்று சொல்லாதீர்கள் சொல்றாரு. சொன்னதே ஸ்டாலின் தான். அவர்கிட்ட தான் அவர் சொல்லணும். அதிமுக ஆட்சி நடந்த போது 22.5 விழுக்காடு உள்நாட்டு உற்பத்தியிலே கடன் பெற்றிருந்த போது அவர் பேசிய ஒவ்வொரு மேடையிலும் தமிழ்நாட்டை கடன் மாநிலமாக்கி விட்டார்கள், ஒவ்வொரு தலைவர் இவ்வளவு கடன் இருக்கிறது, கடன் மாநிலம் என்று பேசியதே ஸ்டாலின் தான். ஜெயரஞ்சன் அவர்கள் அன்றைக்கு எங்களோடு உட்கார்ந்து நடுநிலையாளராக விவாதித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அரசோடு நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். தயவு கூர்ந்து அவர் அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்க வேண்டும். சும்மா ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்க கூடாது. 25 விழுக்காடு கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்கிற விதிமுறை இருந்த போது 22.5 விழுக்காடு கடனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கியிருந்த போது அதை குறை சொன்னவர்கள் இவர்கள். நான் இன்றைக்கு கேட்பது 26.5 விழுக்காடு உங்களுக்கு கடன் போயிடுச்சு. இப்போ பிளானிங் கமிஷன் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டான். 29 விழுக்காடு வரைக்கும் வாங்கலாங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டான். ஆனால் நீங்கள் கடன் வாங்குகிற போது 25 விழுக்காடுக்குள்ள வாங்கணும்னு இருந்த நேரத்திலே நீங்க 26 விழுக்காடு கடன் வாங்கிட்டீங்க. புரியுதுங்களா? அந்த எல்லையை தாண்டி நீங்க வாங்கிட்டீங்க. இப்பதான் அதனோட லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நீங்க வாங்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆகல. அதனால நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் கேட்பது ரொம்ப சாதாரணமா ஜெயரஞ்சன் போன்ற மாபெரும் பொருளாதார மேதைகள் எல்லாம் உட்கார்ந்து இந்த பிளானிங் கமிஷன் உட்கார்ந்து என்னதான் அறிவுரை கொடுக்குறாங்க இந்த அரசாங்கத்துக்கு எங்களுக்கும் புரியல. நாங்க அதையும் கேட்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்திலேயே கேட்டார், என்னதான் அந்த குழு அறிக்கை உங்களுக்கு கொடுக்குது, என்னதான் வழிகாட்டுதல் கொடுக்குது, அதில் எதைத்தான் நீங்க நிறைவேற்றீங்க, அதையாவது சொல்லுங்கன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அதையும் சொல்ல. நான் அவங்களுக்கு சொல்றேன், மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி வாங்கி வச்சிருந்தது எப்போ 1947 விடுதலைக்கு அப்புறம் 52ல முதல் அரசு அமைந்ததிலிருந்து
அத்தனை முதலமைச்சர்களும் சேர்ந்து காமராஜரோ பக்தவச்சலமோ ராஜாஜியோ அண்ணாவோ புரட்சி தலைவரோ கருணாநிதி எல்லா அரசாங்கமும் சேர்ந்து வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. ஸ்டாலின் மட்டும் இந்த 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி. இதுக்கும் இப்படி ஒரு சப்பக்கட்டு கட்டுவீங்களா? நான் கேட்கிறேன். ஜிடிபியில இவ்வளவு பெர்சன்டேஜ் கடன் வாங்கிக்கலாம்ங்கிற அனுமதி இருக்குது, உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இருக்கிறது என்று சொன்னால் உள்நாட்டு உற்பத்தி எப்படி அதிகரித்ததுன்னு நான் கேட்கிறோம். ஒரு விதைச்சன்னைக்கு அறுவடை பண்ணிடுவீங்களா நீங்க? கிடையாது. அது வளரணும். அதுக்கு அப்ப அந்த விதையை விதைச்சவங்க யாரு? இன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க காரணமாக இருந்த விதையை போட்டவர்கள் யார்? அப்ப அந்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கு, அதை காட்டி நீ கடன் வாங்கிட்ட. நான் கேட்பது, மீண்டும் இந்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு உங்கள் அரசில் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? அதை சொல்லுங்கன்னு கேட்கிறோம். இப்ப நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணோம், தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில கொரோனா காலத்தில் அவ்வளவு துயர்மிகு காலம் இருந்த போதும் கூட நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழாமல் நாங்கள் பாதுகாத்து கொண்டு நின்னோம். இத்தனையும் நாங்கள் செஞ்சு வச்சு ஜிடிபியை வளர்த்தி விட்ட பிறகு அதை காட்டி நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. உங்க ஆட்சியில இதை செய்திருக்கிறோம், நம்முடைய வருமானம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு துறையில் உங்க வருமானம் அதிகரிச்சிருக்கு, அதை நான் சுட்டி காட்டுறேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு முடிகிற போது தமிழ்நாட்டில் டாஸ்மாகிலே வந்த வருமானம் ஆண்டுக்கு 30,000 கோடி. இவர்கள் 45,000 கோடி இலக்கு வைத்தார்கள். 50,000 கோடியை தாண்டி இந்த ஆண்டு 66,000 கோடியை தொட்டிருக்கிறார். டாஸ்மாக் வருமானம் 2 மடங்குக்கு மேலாக அதிகரித்திருக்கிறது அரசாங்கம். இதில் தான் வருமானம் பெறுகிற வழி நடந்திருக்கிறதே ஒழிய புதிதாக தொழில் ஒன்றை தொடங்குவதோ நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கோ ஜிடிபியினுடைய வளர்ச்சிக்கோ எந்த வேலையும் இந்த அரசாங்கம் செய்யல. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்றார் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது நான் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டேன், 11 மருத்துவக் கல்லூரியை 12ஆக மாற்றிவிட்டேன் என்று ஸ்டாலின் சொல்லலாம் இல்லையா? ஒன்னே ஒன்று நான் வாங்கிட்டேன் என் ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி ஒன்று காட்ட சொல்லுங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் செய்யலை, எந்த வேலையும் செய்யலை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் ஏமாற்றுகிற வேலை. இந்த முதியோர் சோலைங்களா, அன்பு சோலை, முதியோர்களுக்காக அன்பு சோலை. இந்த அன்பு சோலைங்கிற சொல்லி எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். எங்கே கேள்விப்பட்டீங்க? இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட வரைவில் வந்து அவங்க அன்பு சோலைன்னு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. திட்டத்தை அப்படியே எழுதி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வரவிருக்கையில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதியோர்களை பாதுகாக்கிற. நான் வியந்து போகிறேன், சீமானை வேட்டையாட துடிக்கிற திமுக அரசாங்கம் நாம் தமிழரின் வரைவறிக்கையில் இருக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பட்ஜெட்ல போட்டு அறிவிக்கிறீங்க. திட்டத்தை கூட தப்பு இல்ல, பேர் அப்படி அந்த வரியையே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறீர்கள். தொலைந்து போகட்டும், தவறு கிடையாது, நல்ல திட்டம் நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்வீர்களா? நான் கேட்பது, முதியோர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு அன்பு சோலைங்களா, அன்பு சோலை திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறீர்களே. இந்த முதியோர்கள் ஆதரவற்று நிற்கிறார்கள், பெற்ற மகனோ மகளோ உதவ முடியாத நிலையில் இருக்கிறவர்கள், மகன் மகளே இல்லாதவர்கள், ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்ட முதியவர்கள், இவர்களுக்காகத்தானே ஓஏபி கொடுக்கப்படுது, ஓல்டேஜ் பென்ஷன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு முடிந்த பிறகு நீங்கள் பதவியேற்ற பிறகு எத்தனை பேருக்கு நீங்கள் ஓஏபி கொடுத்திருக்கிறீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கிற தைரியம் இருக்கு அந்த அரசுக்கு? நேரடியாக சவால் விட்டு கொடுக்கப்படுறது இல்ல, நிறுத்தியிருக்காங்க. முதியவர்கள் இன்றைக்கு பெட்டிஷன் போட்டு எத்தனை ஆயிரம் பேர் தமிழ்நாடு முழுவதும் உட்கார்ந்து இருக்காங்க தெரியுங்களா? ஒரு ஆளையும் கூட அதிகப்படுத்தவில்லை இவங்க. ஓஏபியே கொடுக்கப்படுறது இல்ல. முதியவர்களுக்கு சாதாரண ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்து 1500 ரூபாய் ஆக்கி கொடுப்போன்னு வேற உங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஓஏபி அதிகப்படுத்துவோன்னு இருக்கு. நீ ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஓஏபி கொடுக்கவே இல்லை. அப்படின்னா அதையே கொடுக்காதவன், இந்த கூரை ஏறி கோடி பிடிக்காதவன், வானம் ஏறி வைகுண்டத்திற்கு நம்ம எல்லாம் அழைத்து போகிறேன் என்று சொல்லுகிற போது அது வெற்று அறிக்கை என்று தானே நாங்கள் சொல்ல முடியும், வேற என்ன சொல்வது? அதுதான் பிரச்சனை இன்னைக்கு இருக்கிறதுல. எனவே அதுவும் ஒரு பொய்யான அறிவிப்பு தான். இங்கே ஓஏபி 100 நாள் வேலை திட்டம், சாதாரண கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கான ஒரு திட்டம். அது அவர்களை போய் வேலை செய்யறாங்க. 150 நாள் ஆக்குவோம்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. இந்த பட்ஜெட்ல நீங்க இன்னைக்கு அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களா? இந்த 100 நாள் வேலைக்கு போறான்ல அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா? நீங்க மைக் எடுத்துட்டு போங்க, இந்த 100 நாள் வேலை செய்யறவங்க போய் கேளுங்க, உங்க ஊடகத்துல கேளுங்க. கேட்டு 100 நாள் வேலையும் கொடுக்கறது இல்ல, வேலைக்கு போனவனுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல. இதுதான் நிலைமை. ஆசிரியர்களை பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர் ஆக்குவோம் என்று உங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல, சொன்னீங்கல்ல. போராடுறாங்கல்ல, தெருவில் உட்கார்ந்து போராடுறாங்கல்ல. 6 லட்சம் பேர் போராட போறதா சொல்லி இருக்காங்க. அது ஜாக்ட் வச்சு இவங்க விடுங்க. அவங்க இன்னும் பகுதி நேர அவங்களுக்கு தண்ணி. அவங்க செப்டம்பர் மாதம் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல. போனாண்டு கேட்ட மத்திய அரசு நிதி கொடுக்கலங்கிறீங்க. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமே 9,000 to 12,000. ஒரு ஆசிரியர் வெறும் 9,000 12,000 சம்பளம் மாத சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அவல நிலை தாங்க இருக்குது. அவங்க நீங்க அரசு ஊழியராக்கவே சொன்னீங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நிரந்தரப்படுத்தல? பட்ஜெட்ல அதை பத்தி ஒண்ணுமே பேசல. எந்த தரப்புக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? 4 ஆண்டுகளாக மாணவர்கள் காத்துட்டு இருக்காங்க. 30 வயதுக்கு உட்பட்டு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் சொல்லியிருக்கீங்க. நீங்க நேத்து என்ன சொல்றீங்க? பட்ஜெட்ல இன்னும் 2,500 கோடி வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். வங்கி கடன் கொடுக்கறதுக்கு நீ என்ன ஏற்பாடு செய்யறது? அதுக்கு நீங்க எதுக்கு? வங்கி கொடுத்துட்டு போகுது. எலிஜிபிலிட்டி இருந்தா வங்கி கடன் கொடுக்க போகுது. அவ்வளவுதான். வங்கி கொடுக்கறது மாணவர்களுக்கு கொடுக்குற கல்வி கடன் தான் ஏற்கனவே நம்ம எளிமைப்படுத்த வச்சிருக்கு. இன்னும் எளிமைப்படுத்தலாம்.
நீ நாங்க வந்து கடன் கொடுக்க சொல்லுவோம்ங்கிறீங்க, கொடுக்க சொல்லி உங்களை யாரும் கேட்கல. ஏற்கனவே இருக்கிற கடனை ரத்து பண்ணுவோம் சொல்லியிருக்கீங்கல்ல. இல்ல ஆனா மத்திய அரசு தர வேண்டிய 2000 கோடியை நீங்க வேணவே வேணாங்க, நாங்க எங்க கொள்கையில உறுதியா இருப்போம், நாங்களே செலவு பண்ணிக்கிறோம்ன்றாங்கல்ல. அது நீங்க ஒரு மாநில தன்னாட்சியினுடைய ஒரு முழக்கமா தானே பார்க்க முடியும். சார் இது ரொம்ப நமக்கு இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன் புரியல. உணர்ச்சி பூர்வமா தமிழ்நாட்டு மக்களை இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமான்னு நமக்கு தெரியல. நீங்க 46,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு அறிவிச்சிருக்கீங்க, ஒதுக்கிருக்கீங்க. இதுல 2000 கோடி தான் அவங்க தர வேண்டியது நாங்கள் விட்டுட்டோம்னு சொல்றீங்க. அந்த 2000 கோடியும் புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான தொகை. நாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லையே, பண்ண போறது இல்லை. நம்ம வேண்டாம், முரண்பட்டுட்டோம். அதுல அதிமுக ஆட்சி இருக்கும்போதும் நாங்கள் வேண்டான்ட்டோம். அது நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது, மும்மொழி கொள்கையை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாத தமிழக அரசுன்னு அன்னைக்கு முதலமைச்சர் எங்கள் பொதுச் செயலாளர் வெளிப்படையாக சொல்லிட்டார். இன்னைக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு 2000 கோடி கிடைக்கலனா தான் உங்க பிரச்சனை. நீங்க தான் பண்ண போறதே இல்லையா, அவன் பண்றதுக்கு தான் 2000 கோடி ஒதுக்கி வச்சிருக்கான். இப்போ இதுல உங்களுக்கு என்ன ஷார்டேஜ்? இதுல அப்படியே இருந்தாலும் மொத்தமா கல்விக்கு நீங்க 53,000 கோடி ஒதுக்கிட்டீங்கன்னு பெருமைப்படுறீங்க உயர்கல்வியோட சேர்த்து. அப்ப 53,000 கோடியில 2000 கோடி இன்னும் பெரிய தொகை. அப்ப நாடகம்ன்றீங்களா? இது வெளிப்படையான நாடகம் நான் சொல்றேன், வெளிப்படையான நாடகம் நான் சொல்றேன். இது வந்து மொழி திணிப்பு என்று பேசு எல்லாமே யார் அந்த சார்ங்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் உறக்க ஒலித்தது பாருங்க. அந்த கட்டத்திலே தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த 3 மாதங்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது எல்லாமே நாடகம். மக்களை நீங்க வந்து ஒரு ரூல் போட்டாலே நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, பிராந்தியவாதத்தை பேசுறாங்க, இவங்க மோசமான ஒரு நாடா தமிழ்நாடு மாத்திடுவாங்க போல் இருக்கின்ற அளவுக்கு திமுக எதிர்க்கிறாங்க. ஒரு விளம்பர வெறியா இல்லையா நீங்க சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது விட்டுருங்க, அவங்க கருத்துக்கு நான் போல, நான் ஏன் கருத்து சொல்றேன். இந்த எதுக்கு இப்ப திடீர்னு ரூ போட்டேன்? இல்ல நம்ம வந்து அதுல தேவநாகரி எழுத்து இருக்கு, நம்மளுடைய தமிழ் வார்த்தையை பயன்படுத்துவோம் அப்படின்னா ரூ போடுறாங்க. அப்ப நீங்க தேவநாகரி எழுத்தை வந்து கொண்டு வந்த அன்னைக்கே எதிர்த்து அன்னைக்கே போட மாட்டேன்னு சொல்லிருக்கணும்ல. இன்னைக்கு தான் திடீர்னு தமிழ் மேல பற்று வந்துருச்சு திமுக. போன பட்ஜெட்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லா பட்ஜெட்லயும் போட்டுருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் போட்டு தான் இருக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்கா டாலருக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. ஆமா, டாலர்னா டி போட்டு தான் எழுதணும். அவன் ஆங்கிலம் தான் பேசுறான். அதே அமெரிக்கால ஸ்பெயின்ல இருந்து போய் ஸ்பானிஷ் மொழியை பேசுகிறவங்க இருக்கிறான். அவன் மொழியில ஒரு வேலை வேற இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு அவன் ஒரு சிம்பிள் போட்டுக்கிறான்னு வைங்க, இவன் டி போட்டுக்கிறான்னு வைங்க. இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க டாப் போட்டுக்கிறோம்னு வைங்க டாலர்னு. இது உருப்படுமா? புரியாது. இது ஒரு பொது மொழியாக ஒரு பேர் வச்சாச்சு, குறியீடு. உனக்கு ஒருவேளை அந்த குறியீட்டை இந்தியா தேர்வு செய்வதில் ஒரு தேசிய இனத்தினுடைய மகனாக உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் உடன்பாடு இல்லை என்று பதிவு செய்ய தவறே கிடையாது. நீ அதை போட தவறு கிடையாது. நீ இவ்வளவு நாள் போட்டு எல்லாம் பண்ணி போட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு விளம்பரம், இதை எல்லாரும் பேசணும் மக்கள், ஐயோ புரட்சி பண்ணிட்டாங்க, அதையாவது சரியா போட்டையா? ரூபாய் என்பதுல ரூ போடலாமா? முதல் எழுத்து ஊவ தான் வரணும்னு தமிழ் அறிஞர்கள். இது ஒரு அடிப்படையான தமிழ் படித்த ஒரு மாணவனுக்கு, ஒரு 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுற மாணவனுக்கு இருக்கிற அறிவு தான் இந்த அறிவு. இது கூட இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு நிதியமைச்சருக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாம் மக்கள் நினைப்பாங்க. எதுக்கு இந்த வேலை செய்யணும்? உங்களுக்கே தெரியாதுல்ல, தெரியாதுன்னு விடுங்களேன். அந்த ரூவை போட்டு பார்த்தீங்களா, நாங்கள் இதற்கு பதிலாக அதை போட்டு விட்டோம். ரூபாய் என்பது தமிழ் தானா? நான் கேட்கிறேன். ருப்பியிலிருந்து வந்த வார்த்தை நினைக்கிறேன். இந்தோனேஷியா என்னங்க கரன்சி? காசு பணம்னு சொல்லலாம். இந்தோனேஷியா கரன்சி ருப்பி தாங்க, இந்தோனேஷியன் ருப்பி அது, அப்படிதானே? அப்ப என்னமோ இவங்களுக்கு வந்துங்க நேற்று அந்த திரை கட்டி விட்டுருக்காங்க, கொண்டு போய் 1000 திரைகளா தமிழ்நாடு முழுக்க. யாருன்னு கேட்கிற பட்ஜெட் இல்ல, மக்களுக்கு தெரியணும் நம்ம இந்த மாதிரி பட்ஜெட் போட்டுக்கோங்கிறத மக்களுக்கு காண்போம். ஒரு புதிய முயற்சி தானே. உங்களுக்கும் இது தெரியும், நீங்க வாயிலிருந்து வாங்கணும்னு கேட்கறீங்க இந்த கேள்வியை. எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கிற ஒரு காலம் இந்த காலம். எல்லா செல்போன்களின் வாயிலாகவும் இன்றைக்கு போடுகிற பட்ஜெட்டோ இன்றைக்கு நடக்கிற எல்லா செய்திகளும் போகுது. அதையும் தாண்டி நம்ம ஒரு இடத்துல திரை கட்டுறோம்னா, இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கும்போது கட்டுறோம். ஆமா, அது எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா, எல்லாரும் கூடி விளையாட்டை பார்த்து சந்தோஷமா ஒரு வைப் பண்றான் இல்லையா பையன், அதற்காகத்தான் திரை கட்டுவோம். ஒரு களியாட்டம் மாதிரி அதுதான். ஒரு ஃபுட்பால் ஃபைனல் நடக்கும்போது கட்டணும், ஒரு வேர்ல்டு கப் நடந்த போது கட்டணும். இப்படி கட்டலாம். இவங்க ஓடுற பட்ஜெட்டை பார்த்து மக்கள் வைபாகிற மாதிரியா இருக்கு. உள்ள ஏற சூடுல தான் வைப் ஆயிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு எதுக்கு நீ திரை கட்டின? அப்ப இதெல்லாம் ஒரு விளம்பரம், இதெல்லாம் ஒரு சிக்கனா வேலை. அப்படி ரூ போட்டோங்கிறது, திரையை கட்டிட்டோங்கிறது, இப்படி இதுல காட்டுங்கய்யா, செயல்பாட்டில் காட்டுங்கய்யா. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்ங்கிறான்ல, சொல்லிய வண்ணம் செயலை செய்து காட்டுங்கய்யா. இதுவரை காட்டலையே. இந்த பட்ஜெட் வந்து ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லாத பட்ஜெட் ஒன்று போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் கனவுகளாக விதைச்சு விட்டு அதை செய்ய போகிறோம். செமி கண்டக்டர் ஆலைகள் செய்ய போகிறோம். நீ செமி கண்டக்டர் ஆலை செய்ய, எங்களுக்கு மகிழ்ச்சி. அது யாராவது மறுக்கவா போகிறோம்? நீ செய்ய மாட்டேங்கிறதான பிரச்சனை. நீ செய்வதற்கான நேரம் நம்ம செய்ய மாட்டாங்கன்னு எப்படி ஒரு முன்முடிவுக்கு வர்றது நான் கேட்குறேன். செய்ய வாய்ப்பு இல்லை. ஒரு ஆண்டுக்குள்ள நீ காட்டியிருக்கிற பட்ஜெட்ல உன்னுடைய நிதி பற்றாக்குறை நீ காமிச்சிருக்கிறதுல நீ எப்படி வந்து ஒரு ஆண்டுக்குள்ளே செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. உன்னால பொங்கலுக்கு ஒரு 50 ரூபாய் கையில் கொடுக்க முடியல மக்களுக்கு. பொங்கல் பரிசு தொகையா ஒரு 50 ரூபாய் கையில் கொடுக்க முடியல. 33 லட்சம் குடும்பங்கள் இந்த முறை பொங்கல் பரிசு வாங்கல. ஏன் வாங்கலின்னு போய் கேட்கிற சில பேர்கிட்ட அவங்க சொல்றாங்க கொடுத்தா தானே வாங்குவோம். அவன் தான் கொடுக்கலையே. அப்ப ஏன் கொடுக்கல? நிதி பற்றாக்குறைங்க. ஏன்னா பல புயல் சம்பவங்கள் ஏற்பட்ட போது மத்திய அரசு அதுக்கான தொகையை விடுவிக்காம இருந்தாங்க. அப்ப தமிழக அரசு தான் தன் தொகையை எடுத்து கொடுத்தாங்க. அதனால தான் நமக்கு நிதி பற்றாக்குறைன்னு காரணம் சொன்னாங்க. மத்திய அரசு
கொடுக்கவில்லை என்பதை குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு வைத்ததே ஒழிய தமிழ்நாடு அரசு எடுத்து கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு அதை சொல்றேன், அதை முதல்ல மறுத்தேன். ரெண்டாவது, மத்திய அரசிலிருந்து மாநில அரசிற்கு வருகிற தொகை எல்லா காலத்திலும் பிரச்சனை இருந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, 73 வருஷம் இன்னைக்கு நடந்திருக்கு. நான் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் கருணாநிதி ஆட்சியில இருந்து அம்மையார் ஜெயலலிதா எல்லா ஆட்சியிலும் இருந்தது. நாங்க எடப்பாடியார் ஆட்சியில எங்களுடைய சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசியிருக்கோம் மத்திய அரசு நிதி எல்லாம் எங்களுக்கு விடுவிக்கணும்னு சொல்லி. இது எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மத்திய அரசின் காலத்திலும் இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்கு திமுக அப்படி இல்ல, இவங்க அப்படி ஒரு தோற்றத்தை காட்ட வர்றாங்க. அதுலயும் கூட வருமான, அதாவது வரி வருமானத்திலிருந்து வருகிற இவர்களுடைய பங்கு என்று இவர்கள் எஸ்டிமேஷன் தொகையே வந்து 49,000 கோடி, 52,000 கோடி ரிலீஸ் பண்ணிருக்கான் மத்திய அரசு. அப்ப அது அந்த தொகையெல்லாம் வரலன்னு இவங்க சொல்ல முடியாது. பேரிடர் காலத்துல இவங்க கொடுத்த எஸ்டிமேஷனுக்கான தொகையை அவங்க அப்ரூவல் கொடுக்கல, எந்த காலத்திலும் கொடுத்ததில்லை. ஏன்னா நம்ம அதிகமா எப்பவுமே கொடுப்போம், எந்த ஆட்சியமா இருந்தாலும் சரி. அதிகமா கொடுப்போம், நம்ம தேவையானதை கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு துரோகம் செய்யக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீ கொடுங்கதான் கேட்கிறோம் நாங்களும். ஆனா நீ சொல்லிட்டு இருக்கிற பொய்யுக்கெல்லாம் அது காரணம் இல்லைன்னு சொல்றோம். அவன் நிதி கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது. நாம அதிகமாக வரி வருமானம் கொடுக்கிறோம், தமிழ்நாட்டிற்கு ஒதுக்குற போதுமான நிதி இல்லை என்பதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தை. கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமைன்னு சொல்றீங்க. உறுதியா மத்திய அரசு அதை செய்யணும்னு சொல்றோம். நீங்க இவரு எங்களுடைய போராட்டங்களிலே நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி போராடி இருக்கிறோம். எங்கள் பொதுச்செயலாளருடைய அறிக்கையிலே மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம். சட்டமன்றத்திற்குள்ளே மத்திய அரசு இதுக்கான நிதியை விடுவிக்கணும்னு இப்ப கேட்டிருக்கிறோம், எதிர்கட்சியா இருக்கும் போதும் கூட. அப்ப நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அது இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்றோம். நீங்க வாங்கி வச்சிருக்கிற 5 லட்சம் கோடி கடனுக்கும் நீங்க நிறுத்திட்ட எல்லா நலத்திட்டங்களையும் நிறுத்திட்டீங்க, அதுல பணம் மிச்சம். நீங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறீங்க, அந்த பணம் இருக்கு, மிகப்பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஒன்னு கையில் உங்ககிட்ட கடனா வாங்கி வச்சிருக்கீங்க. இது நலத்திட்டங்கள் அத்தனையும் நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க. டாஸ்மாகினுடைய வருமானத்தை இவ்வளவு தூரம் பெருக்கி இருக்கிறீங்க. இத்தனைக்கும் சேர்த்து நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வந்து திட்டம் என்னன்னு தான் கேட்கிறோம். ஒண்ணுமே இல்ல. அப்ப என்னதான் பண்ணீங்க? பணத்தை வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுங்கன்னு கேட்கிறோம், வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆட்சியை வந்து பிஜேபி அரசாங்கம் குறிவைத்து தாக்குகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான உதாரணம் தான் டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையின் ரைடு. இது ஒன்றிய அரசின் ஏஜென்ட்டாக செயல்படக்கூடிய இடியினுடைய பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தொடர்ச்சியாக அவங்க தாக்குறாங்க, அதனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து அதை எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கிறோம், அதுக்காகவே மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணுன்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. செந்தில் பாலாஜி இதை சொல்றாரு, இது பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புறாங்கன்னு சொல்லி அறிக்கையும் வந்து கொடுத்துருக்கிறார் செய்தி தொடர்புத்துறை சார்பாக. இடியினுடைய இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு எதிர்க்கட்சியா? இடியினுடைய விஷயம் வந்து குற்றச்சாட்டு அல்ல. இந்த குற்றச்சாட்டை வைத்தவர்கள் நாங்கள். அதிமுக இந்த குற்றச்சாட்டை வைத்தது டாஸ்மாகிலே மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடக்கிறது என்று. அந்த குற்றச்சாட்டை கொண்டு போய் நாங்கள் ஆளுநரிடமும் கொடுத்திருக்கிறோம், புகாராகவே கொடுத்திருக்கிறோம். எல்லா மேடைகளிலும் நாங்கள் அதை தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம், எங்கள் போராட்டங்களிலே நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா, அதற்கான ஆதாரத்தை நேற்று இடி வெளியிட்டிருக்கிறது. இடியினுடைய அறிக்கையை ஆதாரமாக தான் பார்க்கணும், அதை குற்றச்சாட்டை பார்க்கக்கூடாது. எப்படி அப்படின்னா, அவர் ரைடு போடுறாங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த டாஸ்மாக் நிறுவனங்கள் முழுவதும் ரைடெல்லாம் போட்ட பிறகு அவன் வைத்திருக்கிற அந்த அறிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தொடங்கி 30 ரூபாய் வரைக்கும் எம்ஆர்பியை விட அதிகமாக வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாட்டில்கள், ஒவ்வொரு போத்தல் விற்பனையாகிற போதும் 10லிருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிகமாக வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் இப்போ எடுத்திருக்காங்க. நான் வந்து இதை ஒன்றை மட்டும் வச்சுப்போம் இந்த இதில், தம்பி நீங்களே ஒத்துக்க வேண்டாம், நானும் பேச வேண்டாம், நான் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவன், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நம்ம பேசுவோம். இதை இந்த பார்த்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட விட்டுருவோம், இது உண்மையா பொய்யா? பார்களில் நீங்கள் டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அதிகமாக வாங்கி கொண்டிருப்பது தமிழ்நாடு முழுவதும் உண்மையா பொய்யா? 100 விழுக்காடு உண்மை. இதை பொய், இது எங்களை பழிவாங்குவதற்கு செய்கிறது என்று உதயநிதி பேசுகிறார் என்றால், அவர் பேசுவது அதை விட ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய். தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமல் இவர்கள் இப்பொழுது இப்படி புலம்ப தொடங்கி இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஈடி கிட்ட போனாங்கன்னா கும்பிடு போட்டு சரணடைஞ்சு விழுகிறாங்க. மத்திய அரசு கிட்ட இங்க வந்தா வீரவசனம் பேசுறாங்க. ஏதோ ஒரு திரைப்படத்துல இந்த வடிவேல் அவர்கள் போய் கால் அமுக்கி விட்டுட்டு சத்தமா பேசுவார் பாருங்க, அந்த வேலையை பண்றாங்க இவங்க. உண்மையா அதுதான் செஞ்சுட்டு இருக்கு. அங்க போனா மோடியை பார்த்தா சுருண்டு விழுந்துடுறாங்க, எந்திரிச்சு வந்தா வீரவசனம் பேசுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இல்ல, அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு, தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் சொல்றாருங்க அமலாக்கத்துறை வரும்னு, உடனே வருதுங்க அப்படின்னு அவர் அண்ணாமலையை குறிப்பிடுறாரு. அப்ப பிஜேபி திட்டமிட்டு திமுகவை ஒடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்றாங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டு. திட்டமிட்டு ஒடுக்கிறதுக்காக பிஜேபி பண்ணினாலும் நீ சரியானவனாக இருந்தால் எப்படி மாட்டுவாய்? எப்படி மாட்டுவாய்? நீ நேர்மையானவனாக, நீ உண்மையிலேயே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலைன்னு வைங்களே, தமிழ்நாடு முழுவதும் 66,000 கோடி அட்டன் பண்ணியிருக்கீங்களே. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட 2 மடங்குக்கு அதிகமாக டாஸ்மாகில் வருமானம் வாங்கியிருக்கிறீங்களே. அத்தனை குடிமகனும் அல்லவா, அத்தனை குடிக்கிறவர்கள், மதுவை உட்கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேரும் அல்லவா இன்னைக்கு தெருவுக்கு வந்திருப்பான். எதுக்குடா இடி போய் சொல்றேன்னு? அவனே பாதிக்கப்பட்டு தானே நிற்கிறான், அவன் எப்படி வருவான்? அவர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டு தான் நிற்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரிடம் ஒரு பணம் வாங்கிட்டு. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்கறது, இப்போ வெளியே வரும்போது இந்த தெருமுக்கடையில் ஒரு தோசை சாப்பிட்டு வந்தாங்க தள்ளு வண்டியில். அவருக்கு தோசை சாப்பிட்டு நான் ஜிபே தான் பண்ணிவிட்டேன்.
சரிங்களா, 25 ரூபா ஒரு தோசை, நான் ஜிபே தான் பண்ணி விட்டேன் அவருக்கு. ஏன் டாஸ்மாக் கடையில் ஜிபே இல்லை? இந்த மிஷினே வரல. ஏன் வரல? ஏயா நீங்கள் என்ன இப்போ இது ஒன்று வந்து பூசணிக்காயே சோத்துல மறைச்சிங்கன்னா என்னையா அர்த்தம்? அது வெட்டி போட்டு ஏதாவது காய்கறி மறைச்சிங்கன்னா கூட தெரியாமல் போல ஒட்டுமொத்த பெரிய பூசணிக்காய் கொண்டு வந்து சோத்துல மறைச்சிடணும்னு நடக்கிற காரியமாக செந்தில் பாலாஜி யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி பெரிய ரவுடிசம் நடந்துட்டு இருக்குதுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. நீங்கள் கோயம்புத்தூரில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பார் டெண்டர் எடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, டாஸ்மாக் பாரு, இந்த டெண்டர் எடுக்கிற முறை வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. யார் இவர் முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இந்த இடைக்காலத்தில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் போடப்பட்ட டெண்டர்ல டெண்டர் போட்டு பார் எடுத்தவங்க, பார் நடத்துறாங்க. அந்த பார்களில் நடத்துறவங்க கிட்ட மாதம் 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை கப்பம் கட்ட வேண்டும் என்று சொல்லி மாமூல் வசூலித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல். கரூர்ல இருந்து வந்து செந்தில் பாலாஜி இறக்கியிருக்கார். செந்தில் பாலாஜியினுடைய கைத்தடிகள் இந்த வேலையை செய்கிறார். அதான் அவங்க சொல்றாங்க, இந்த அறிக்கையில ஈடி ஒரு இதுல ஒரு இடத்துல செந்தில் பாலாஜின்ற பேர் இருக்கான்னு பாருங்க. செந்தில் பாலாஜியை வந்து திட்டமிட்டு திணிக்கிறாங்க யாரு அப்படின்றத அவங்க குற்றச்சாட்டு. டாஸ்மாக்ல வந்து ஒரு கடையில ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வைங்க, நீங்க யாரை குற்றம் சாட்டுவீங்க? கடைக்காரர், ஒரு நிர்வாகம், ஊழியர்கள் குற்றம் சாட்டலாம். கடை ஊழியர்களோ அந்த மேனேஜர் வரைக்கும் நீங்க குற்றம் சாட்டலாம். ஒரு மாவட்டத்துக்குள்ள நடந்துருச்சுன்னு வைங்க, அந்த மாவட்ட கலெக்டர் உட்பட குற்றம் சாட்டலாம். ஒட்டுமொத்த மாநிலத்திலும் டாஸ்மாக் கூட நடந்திருக்கு. யாரைங்க குற்றம் சாட்டுறது? இது என்னங்க இது? அப்புறம் பாலாஜி திணிக்கிறார்கள், நாங்க திணிக்கல சாமி, நீ தான் அவர் அமைச்சரா திணிச்சு வச்சு வைக்கிற. அவர் அமைச்சர் இல்லைன்னு சொல்லிடு, நான் யாரை அமைச்சரா போடுறேன் அவங்களை குற்றம் சாட்டுறாங்க. எங்களுக்கு பாலாஜி மேல எங்களுக்கு என்ன தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு? இல்ல இந்த குற்றச்சாட்டுக்காக ஒரு அமைச்சரா இருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க அவரோட துறைங்க அது. அவரோட துறை முழுவதுமாக பறந்துபட்ட அளவில் முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட பிறகு வேற யாரை கேட்கறது? நாங்க இந்த கவுண்டர்ல இருக்கிற அத்தனை பேரும் மோசடி பேர்வழிகள் சொல்றீங்களே, அவங்க எல்லாரும் பதவி விலகணுமா? இப்ப அரசு வேலையை விட்டுட்டு போகணுமா? அவங்க எல்லாம் யாரை சொல்றது? உதயநிதி யாரை குற்றம் சாட்டுவார் சொல்லுங்க? உதயநிதி யாரை குற்றம் சாட்டுவார்? இதுக்கு எவ்வளவுங்க பொய் இது? எத்தனை பொய் தாங்க பேசுவீங்க? இந்த பார்களில் நான் சொல்றேன் பாருங்க, 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்குறாங்க இந்த பார் ஓனர் கிட்ட. இதை கண்டிச்சு அந்த பார் ஓனர்கள் தாங்கவே முடியாம தெருவுக்கு வந்துட்டாங்க. போராட்டம் நடந்துச்சு. சில தொலைக்காட்சிகள் மட்டும் ஒளிபரப்புனாங்க. அதை எப்ப அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வீடு வந்து அடிச்சிருக்கானுங்க. இதுக்கு அவன்ல பாரை டெண்டர்ல எடுத்தவன், பார் நடத்துகிற பார் உரிமையாளர் வீடு பூந்து அடிச்சுங்க. இவன் எடுத்து இருக்கிற பார்ல வேற ஒருத்தனை அடுத்த நாள் காலையில விட்டு கதவை திறக்க வச்சு வியாபாரம் நடத்துறான். சட்டப்படி பார் இவனுக்கு சொந்தம், இவன் எடுத்து வச்சு வேற ஆளை போட்டு நடத்துறான். நீ என்ன ஒண்ணுமே பண்றாங்கிறான். காவல்துறை கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறது இந்த ரவுடி கும்பலிடம். யாரும் பேச முடியாதுன்னு நினைக்கிறான். பேசினா அடி விழுகும். இன்னைக்கு நீங்க சினிமாவில் பார்க்குற இந்த மாமூல் வாங்கிட்டு இருக்கிற ரவுடிசம் செய்கிறவன் இருக்கிறான் இல்லையா, அவனை விட மோசமான ரவுடிகள் களத்தில் இறங்கி இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை அடாவடித்தனத்தையும் இத்தனை மோசடிகளையும் செய்துவிட்ட பிறகு செந்தில் பாலாஜி என்னை பழி வாங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார் என்றால் நாம நீ பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியல. இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக சில பத்திரிகையாளர்கள் உட்பட நிறைய பேர் சொல்கிறாங்க, எதிர்கட்சியாக வந்து வலிமையான எதிர்கட்சியாக இருந்திருந்தா இன்னைக்கு திமுக ஆட்சியை கொஞ்சம் கதிகலங்க வச்சிருக்கலாம். ஊடகங்கள்லாம் பாருங்கள், திமுகவுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பார்க் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு போய் ரீச் ஆகுது. எதிர்கட்சிகள் வலிமையாக இல்லைங்க, அதனால தாங்க காரணங்கிறாங்க. சில பேர் அப்படி இல்லை, ஊடகங்களும் ஒருத்தர் கையில் போயிருச்சு அதனால தான் நடக்குதுங்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியாக உங்கள் கருத்து என்ன? இல்லை, அது வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, எதிர்கட்சியாக நாங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் அதில் எனக்கு தெரிஞ்சு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். யார் அந்த சார் மாதிரி அடுத்த நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். நீங்களா அதை தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணுறோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பேசுகிறோம், ஒவ்வொரு விஷயத்திற்காக நாங்கள் களத்தில் இறங்கி போராடுறோம். எங்களுடைய பொதுக்கூட்டங்களை எல்லாமே இன்றைக்கு ஒரு போராட்ட மேடைகளைப் போல நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலும் நாங்கள் பொதுக்கூட்டங்களை அறிவித்து நடத்தினோம். இந்த அரசினுடைய மோசடிகளை நாங்கள் தெருவுக்கு கொண்டு வந்தோம். ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததை கூட செய்தியாகலை ஊடகங்கள். நாங்கள் இதுக்கு எல்லாத்தையும் அழைப்பெல்லாம் கொடுக்குறோம். நாங்கள் கூட்டம் நடத்துங்க செய்தி சொல்றோம், நாங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். அன்றை ஒரு நாள் செய்தியாக அது முடிந்து போய்விடுகிறது. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 5-6 நாளைக்கு அது பேசுபொருளாக மாற்றப்படும். வழியை திணித்தார்கள் சேட்டலைட் மீடியாவில் இருந்தவங்க. இன்னைக்கு சேட்டலைட் மீடியாவினுடைய எல்லாரையும் நான் சொல்ல முடியாது, சில ஊடகங்களை வந்து சாதாரணமாக விலைக்கு வாங்கி வைத்து கொண்டு இருக்கிற நிலை தான் இருக்குது. பிரிண்ட் ப்ரெஸ்லையும் பிரிண்டிங்லையும் நிறைய பத்திரிகைகள் வந்து திமுக ஆதரவு நிலையை எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் இவங்க காட்டிக்கிற புரட்சிகர முகம் என்னன்னா, இவங்க எல்லாம் தங்களை புரட்சியாளர்களாக காட்டிக்கொள்வதற்காக பிஜேபி எதிர்ப்பதற்காக நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் என்று இவர்கள் ஒரு காரணத்தை பிடிச்சிட்டாங்க. பிஜேபி எதிர்ப்பதால் இவர்கள் எல்லாம் புரட்சியாளர்களை போல இங்க. ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் புரட்சியாளர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் மோசடி பேர்வழிகள். நான் சொல்றேன், ஊடக அறம் என்கிற அந்த ஊடக அறத்தையே முழுமையாக படுபாதாளத்துக்கு தள்ளி அதற்கு சமாதி கட்டுகிற கல்லறை கட்டுகிற வேலையை செய்கிற மோசடி பேர்வழிகள் இவங்க. நீ நேர்மையா நின்று பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது மாற்று கருத்தில் நீ எதிர்த்துட்டு. ஆனா இங்க இவங்க செய்து கொண்டிருக்கிற இவ்வளவு அக்கிரமங்கள், இவ்வளவு மோசடிகள், இது குறித்து நீ வெளியவே செய்தி கொண்டு வர மாட்டேன், இது பேசவே மாட்டேன்னு சொல்லி இந்த 1000 கோடி இன்னைக்கு ஈடியினுடைய அறிக்கை வந்திருக்கு. இது குறித்து எவ்வளவு நாள் விவாதம் நடந்துச்சு? இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு முரண்னு தான் செய்தி. அதை வந்து 7 நாளா விவாதம் நடத்துறீங்க உட்காந்துட்டு.
கொஞ்சமாவது உங்களுக்கு வெக்கமே இல்லையான்னு நான் கேட்குறேங்க. எனக்கு அவ்வளோ இதுக்கு மேலே என்ன கேட்குறேங்க, வெக்கமாகவே இல்லையா உங்களுக்கு? மக்கள் உங்களை வந்து காரி உமிழுகிற நிலைக்கு போயிட்டாங்களே. ஒன்றும் வேண்டாங்க, பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவர் வந்து முதல்ல தொலைக்காட்சி டிபேட்லலாம் பேசிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த தொலைக்காட்சி அவர் கூப்பிட்றதுலையும் நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப அதிகமான இடங்களுக்கு போகிறது கிடையாது. ஆமாம், அவர் வந்து ஒரு செய்தி யாரோ ஒரு அவர் வந்து அதிமுகக்காரரா இல்லை, அவர் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. எல்லா கட்சிகளையும் அவர் விமர்சிக்கிற இடத்துல விமர்சித்தாக அவரை நான் பார்க்கிறேன். அவர் இந்த தொலைக்காட்சியில் நடைபெறுகிற ஊடக அந்த விவாதங்கள் குறித்தான தன்னுடைய ஒரு கருத்தை அவர் சொன்னார். அந்த கருத்து மக்களிடையே எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? அத்தனை லட்சம் மக்கள் அந்த கருத்தை பார்த்தாங்க, அந்த கருத்துக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. சரியா சொல்றாருன்னு அத்தனை லட்சம் மக்கள் சொல்றாங்கன்னா காரணம் என்ன? அந்த கருத்து மணி அவர்களின் கருத்து அல்ல, அது மக்களின் கருத்து. ஒரு ஊடகவியலாளனாக அவர் திரு மணி அவர்கள் மக்களின் கருத்தை பிரதிபலிச்சிருக்காரு. அதனால அவங்க பாராட்டுறாங்க, மக்கள் அதை பாராட்டுறாங்க, ஏத்துக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அப்ப இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. எதிர்க்கட்சி செயல்படவில்லை என்பதை இவர்கள் குற்றச்சாட்டுவதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. நீங்க தர்க்க ரீதியா பேசுறவர், அறிவுபூர்வமான விவாதங்களை வந்து முன்வைக்கிறவர், பிராக்டிக்கலா பேசுவீங்க. நீங்க கூட அண்மையில கூட நடந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கோவப்பட்டீங்க, டக்குன்னு எமோஷனல் ஆகிறாரு, பேராசிரியர் எமோஷனல் ஆகிட்டாரு அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. எனக்கு இந்த ஊடகவியலாளர்களாக இந்த விவாத நிகழ்ச்சிகளை நடத்துகிற எல்லாருமே எனக்கு நண்பர்கள். நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொடர்ச்சியாக விவாதங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். எல்லாருமே வேறு வேறு ஊடகங்கள் அவங்க இருந்த காலத்துலேருந்து எனக்கு பழக்கம். அதே மாதிரி அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு சின்ன சங்கடம் கூட யார் மேலேயும் கிடையாது. ஆனால் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதிலே எனக்கு வந்து அதிருப்தி வருது. அவங்க நடத்துறதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏற்புடையதா இல்லை, அது ஒரு விவாத அறத்திற்கு உட்பட்டதா இல்லை. நீங்கள் ஒரு நிகழ்ச்சி இங்கே ஒரு விவாதத்தில் நீங்கள் கேட்டுங்க நினைச்சு சொல்கிறேன், மரியாதைக்குரிய அருணன் அவர்கள் எவ்வளோ ஒரு மூத்த ஒரு தோழர், அவர் எவ்வளவு காலம் ஊடகங்கள் அவரை பார்க்குறோம். கீழே இறங்கி தரம் தாழ்ந்து ரொம்ப கேவலமான சொற்களை பயன்படுத்தி அவர் வாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட செய்தி இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஒரு இறுதி சுற்று அவங்ககிட்ட நீங்கள் எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் பாருங்க, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் தான் இறுதியாக பேசி முடிப்பாங்க விவாதத்தை. ஓகே. அப்போ ஒரு விவாதத்தை முடிக்கிற போது நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் அல்லது நாங்கள் சொல்லியிருக்கிற செய்திகளை உங்களுக்கு மறுப்பு இருந்தால் அந்த மறுப்பை சொல்லிவிட்டு நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லி முடிக்கலாம். இல்லை பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்துடலாம், இறுதி ஏதோ பண்ணலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் இவங்க என்ன தெரியுங்களா செய்கிறாங்க? புதிய குற்றச்சாட்டு ஒன்றை அப்போ வைப்பாங்க, அதிமுக ஆட்சியிலே அப்படிம்பாங்க. மணி 9 இருக்கும், அதுக்கப்புறம் பேச முடியாது. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, இறுதி சுற்றிலே வந்து புதிய குற்றச்சாட்டை வைப்பது என்பது விவாத அறத்திற்கு முரணானதுன்னு சொல்றோம். அது விவாத அறம் அல்ல. இறுதி சுற்றுன்னு கொடுக்கப்படுறதே நிறைவு செய்யறதுக்கு. நீங்க பாருங்க, ஒவ்வொரு இதுலயும் கடைசியில அது எனக்கு சொல்லக்கூடாதுங்க, ஆனா சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல. ஒரு சீமானண்ணா சொன்ன உதாரணம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நாய் மேல கல் எறிஞ்சா அது எங்கேயோ தூரமா போய் நின்று சத்தம் போட்டுட்டு ஓடிடும், கிட்ட இருந்து அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி இல்லைங்களா? அது மாதிரி எல்லாம் இருக்கு இந்த காட்சிகள். முடிகிற நேரத்தில் உன்னை சொல்லிட்டு ஓடிடுறது. இது என்ன ஊடகாரம், இது என்ன விவாதாரம்? அப்போ இந்த நிலையில் இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குது. கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்க, ஆனால் தரமாக விவாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் அவங்க எல்லாம் கூட சொல்ல. இந்த மாதிரி சில பேர் வந்து ரொம்ப மோசமாக கீழே இறங்கி மோசமான வாதங்களை, எந்த விதமான தர்க்கமும் இல்லாத வாதங்களை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. அதுக்கு வழிவகிக்கிற அளவுக்கு சில மீடியா செயல்படுது. அதில் தான் எனக்கு வருத்தமே ஒழிய தனிப்பட்ட நபர்கள் மீது இந்த விவாதங்களை நடத்துகிற எந்த நபர் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை. நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு துளியும் கூட அவர்கள் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அவங்களும் என்னோட மரியாதையாக இருக்கிறாங்க, நான் அவர்களோட மரியாதை தான் பழக்கிறேன். ஆனால் இந்த தன்மை மாறணும். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இப்படியான மிரட்டல்களும் இப்படியான விளைவேசும் தந்திரங்களும் தொடர்ச்சியாக நடக்கும். எனவே இது ஊடகத்தின் மீது, ஊடக அறத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு போர் என்று தான் நான் பார்க்கிறேன். நிறைவாக எதிர்க்கட்சியர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ஒரு பிரஸ் மீட்டில் பேசுகிற பொழுது திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரி அப்படின்னு சொன்னது ரொம்ப பரவலாக ஒரு பேசப்படுவதாக மாறியது. எனவே 2026 திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேரணுன்ற ஒரு கருத்தில் தான் அது பேசினார். திரு சீமான் கூட அதை ஆதரிச்சிருந்தார். விஜய் அவர்கள் கூட அந்த பெண்கள் தின விழாவில் அந்த இதில் வீடியோவில் பேசும்போது திமுகவை துறக்கடிக்கிறவங்களாம் ஒன்றா நிற்கணும்னாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு வந்து ஒரு பிஜேபி உட்பட திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்று சேர்வதற்கு தயாராகி விட்டார்ன்ற மாதிரி ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பது இன்றைக்கு எதிர்க்கட்சிகளினுடைய குரலாக மட்டும் இல்லை, அது மக்கள் குரலாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திமுகவை வந்து இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும், கருணாநிதி அவர்களினுடைய குடும்பத்தை தமிழ்நாட்டின் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற குரல் வலிமையாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது அந்த குரல் வலிமையாக இருக்கிறது. மலக்குழியின் மீது மலர்களை தூவி அந்த துர்நாற்றத்தை தடுக்க முயற்சிக்கிறதை போல ஒரு வேலையை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. சரிதானுங்களா? அது நிற்காது, ரொம்ப நாளைக்கு நிற்காது. இந்த துர்நாற்றம் வீச தொடங்கிவிட்டது. இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் இதற்கு எதிராக
ஒரு சாலிடான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அந்த கருத்தை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரதிபலித்தார். மக்களின் கருத்தை தான் அவர் பிரதிபலித்தார். அதுக்கு வந்து எப்படி நடக்கும், எப்படி சேருவாங்க, எந்த மாதிரி நிற்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது கணிஞ்சு வரும் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. போன தேர்தல் வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்தது. திமுகவை கண்டித்து, திமுக செய்கிற தவறுகளை கண்டித்து அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெளியே வந்து விடுவார்கள், அது வந்து திமுகவுக்கு ஒரு பலகீனமாக மாறும். ஆனால் அது நடக்கல. திமுக கூட்டணி கட்சிகள் நாங்கள் அப்படியே இருப்போம் என்று சொல்கிறார். எனவே இப்பொழுது நாம் மக்களை பார்க்கிற போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. திமுகவோடு சேர்ந்து அந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டால் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து திமுக கூலியில் இறக்கப்படும். இந்த நிலைக்கு இன்றைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். இதெல்லாம் கூட்டணி வலிமையா இருக்கு, நம்மளுடைய ஓட் பேங்க் சாலிடா இருக்கு, நம்ம தான் வெற்றி பெற போறோம். கூட்டணியோடு சேர்ந்து நீங்கள் தோற்பீர்கள். மக்கள் அதுக்கு தயாராகி விட்டார்கள். ஏனென்றால் எல்லா கட்சிகளும் அந்த கட்சிகளினுடைய ஓட் பேங்க் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் அடிவாங்கி இருக்கு திமுக. எதிரில் எல்லாரும் பிரிஞ்சு நிக்கிறீங்க, யாரும் ஒன்னா நிக்கல. எதிரில் இல்ல கூட்டணி கட்சி மட்டும் பேசும்போது வேங்கை வயல் பிரச்சனையில தொடங்கி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளே பட்டியல் சமூக மக்கள் மீது தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சமூக ரீதியான தாக்குதல்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப அண்மையில 2 படுகொலை நடந்துச்சு. என்ன நடக்குது? கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான், ஒரு கொடி கட்ட விட மாட்டேங்கிறான் கூட்டணி கட்சி, பொதுக்கூட்டம் மட்டும் நடத்த முடியவில்லை. அந்த அவ்வளவு கொடூரமான வேங்கை வயல் பிரச்சனையில அவங்களே காரணம்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வைக்கிறான். இதெல்லாம் பார்க்கிற போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது மக்களுக்கு இருந்த மதிப்பீடு என்பது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. அதிருப்தி இருக்குன்றீங்க? பெரிய அதிருப்தி ஏறுது. அதே போல சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில தொடங்கி இன்றைக்கு அரசு ஊழியர்கள் பிரச்சனை, ஜாக்டோ ஜியோல தொடங்கி இத்தனை ஊழியர்களும் விவசாயிகளும் விவசாயி மேல குண்டாஸ் போடுறான். இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிற போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதில் சிபிஎம்மாவது கொஞ்சம் பேசிட்டாங்க. 2 செயலாளர்களும் சண்முகம் பேசியிருக்காங்க. சிபிஐ இருக்குதானே தெரியல. அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு தான் அதனுடைய செயலாளர்களுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. முத்தரசன் ஐயா விஜய் எதிர்த்து பேசினார். ஆமா, முத்தரசன் ஐயா சரணாகதி அடைந்து கிடக்கிறார். அறிவாலயத்திலே சரணாகதி என்றால் இப்படி ஒரு சரணாகதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இதற்கு முன்னால் இருந்த எந்த செயலாளரும் அடைந்து நான் பார்த்ததில்லை. அவருடைய வரலாறு எனக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் அஜய் கோஷ் இருந்த காலத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சொல்லவில்லை. எந்த காலத்திலும் நடந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் சொல்லலாம். எனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் தன்னை திமுக காரன் என்று சொல்வான் என்றால் அவனை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு மீண்டும் சிறைக்கு செல்ல நான் தயங்க மாட்டேன் என்று சொன்ன பாலதண்டாயுதம் செயலாளராக இருந்தார் அதே சிபிஐக்கு. அது ஒரு காலம். அது கல்யாண சுந்தரம் பாலதண்டாயுதம் சிபிஐ வளம் ஒரு தொழிலாளர் வளம் மிக்க ஒரு கட்சியாக கட்டியமைத்திருந்த காலம். அது ஒரு காலம். தோழர் தாப்பா வரைக்கும், தோழர் நல்லகண்ணு வரைக்கும் இந்த சிக்கல்கள் இருந்ததில்லை, இவ்வளவான சரணாகதிகள் இருந்ததில்லை. ஆனால் முத்தரசன் அவர்களினுடைய காலம் என்பது மிக மோசமான காலமாக இருக்கிறது. அவர் ஆளுங்கட்சி குறித்து வாய் திறப்பதற்கே அவர் விருப்பப்படவில்லை. ஆனால் என்னன்னா, இப்போ இந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, அரசு ஊழியர், இவங்கெல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதான நம்பிக்கை இழக்கிறாங்க. ஒரு பக்கம் அண்ணன் திருமாவளவன் மீதான நம்பிக்கை, இன்னொரு பக்கம் இடதுசாரிகள் மீதான நம்பிக்கை குறைகிறது. காங்கிரஸ் கட்சியின் மீது ஏற்கனவே நம்பிக்கை இல்லை. இப்போ இவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வருது. இல்லை காமராஜர் ஆட்சி நடக்குதுன்ற அதுதான். அதனால தான் அதை நான் பதில் சொல்ல வேண்டியதை மாணிக் தாக்கூர் பதில் சொல்லியிருந்தார். அவங்க நேராக அவங்க மத்திய தலைமைக்கே பேசினாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எனவே அவங்க கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு இந்த சிக்கல் வரும். மதிமுகவை சொல்ல வேண்டியதில்லை, அது மற்றும் ஒரு திமுகவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்குள்ளாகவே அந்த கூட்டணி கட்சிகள் மீது இருக்கிற நல்ல பெயரே இன்றைக்கு மக்களிடம் சரிய தொடங்கி ஓட் பேங்க் கன்வெர்ட் ஆகாதுன்றீங்க. ஆகவே ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கான அந்த லட்சணத்தில் தான் திமுகவின் ஆட்சி இருந்திருக்கிறது. இது இந்த கட்சிகள் எல்லாம் பலகீனப்படுவதற்கு உண்மையில் இந்த கட்சிகள் காரணம் அல்ல, திமுக காரணம். திமுக தான் காரணம். அந்த திமுகவை இன்றைக்கு ஆரத்தழுவி அரவணைத்துக் கொண்டிருக்கிற இவர்கள். இதில் இன்னொரு சிக்கலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம பேசாமையே போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெளிப்படையா பேசுறேன். 2ஆம் கட்ட தலைவர்களை தன்னுடைய ஆட்களாக வளைத்துக் கொள்ளுகிற வேலையை திமுக செய்து. இப்போ ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவர் கூட்டணி பேசுவார், கட்சி முடிவு செய்ய இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பிரச்சனை நிலைமை அப்படி இல்லை. ஒரு செயலாளர் நிற்கிறார், ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு அடுத்து இருக்கிற 2வது 3வது 4வது தலைவரை எல்லாம் தன்னுடைய ஆட்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது திமுக. அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தலைவரே நினைத்தாலும் கூட, ஒரு கட்சியினுடைய தலைவரே நினைத்தாலும் கூட கூட்டணியிலிருந்து வெளியே போவதற்கு இவர்கள் விட மாட்டார்கள். கட்சி உடைந்து போய்விடும் என்று எச்சரிக்கை கொடுக்கிற அளவிலே தான் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளின் நிலை இருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் கண் முன்னால், மக்கள் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் தாண்டி நாங்கள் கூட்டணியை வைத்து ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் கூட்டணியோடே வாருங்கள். கூட்டணியோடே இந்த முறை திமுக வீழ்த்தப்படும், முறியடிக்கப்படுவது எந்த மாற்று கருத்துக்கும். பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.